வணக்கம். கர்த்தருக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவரையும் இந்த காலை வேளையிலே கர்த்தருடைய வார்த்தையோடு சந்திக்க கர்த்தர் தந்த கிருபைகளுக்காக கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். நோய்த்திருந்த கால வேளையிலே கர்த்தருடைய வார்த்தைக்கு செல்வதற்கு முன்பதாக அவரை நோக்கி ஒரு நிமிடம் கண்களை மூடி தலைகளை தாழ்த்தி அவரை நோக்கி பார்ப்போம். எங்களை நேசிக்கிற நல்ல கர்த்தாவே, இந்த அருமையான நல்ல வேலைக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம், துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம், போற்றுகிறோம். ராஜா, வருஷத்தின் கர்த்தாவே 50வது வாரத்தில் 50வது ஞாயிற்றுக்கிழமையில கொண்டு வந்து சேர்த்தீரே, உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, கண்ணின் மணி போல பாதுகாத்தீரே, உமக்கு ஸ்தோத்திரம். இப்பொழுது உம்முடைய வார்த்தையை தியானிக்க இருக்கிறோம். கர்த்தாவே, பேசும் அடியேன் கேட்கிறேன் என்று சொல்லி அன்னைக்கு தன்னை தாழ்த்தின அந்த குட்டி சாமுவேலை போல எங்களை தாழ்த்துகிறோம். கர்த்தாவே, பேசும் அடியார் கேட்கிற கர்த்தாவே உதவி செய்யும். அடியனை முற்றிலுமாய் மறைத்துக் கொள்ளும். நீர் மாத்திரம் வெளிப்படும். எல்லா துதி கனமையுமே நீரே எடுத்துக்கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் ஜெபங்கள் பிதாவே, ஆமேன். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவருடைய வாழ்க்கையிலிருந்து நடந்த சம்பவங்களை ஒவ்வொன்றாக தியானித்து கொண்டு வருகிறோம். அதில் நாம் குறிப்பாக மலை பிரசங்கம் என்கிற பகுதியில் செட்டில் ஆனோம். அதிலிருந்து பல காரியங்களை நாம் தியானித்து கொண்டு இருக்கிறோம் வரிசையாக. அதில் இயேசு கிறிஸ்து அவர் செய்த நீண்ட பிரசங்கத்தில் அதில் ஒரு பகுதியாக 6வது அதிகாரம் 9வது வசனத்திலிருந்து 13வது வசனம் வரைக்கும் உள்ள பகுதியில் அவர் இயேசு கிறிஸ்து தம்முடைய சீஷர்களுக்கு ஜெபிக்க கற்றுக் கொடுக்கிறதை நாம் பார்க்கிறோம். அந்த ஜெபத்தை அது மொத்த அந்த 5 வசனத்தையும் 5 பாயிண்டாக சொல்லி பிரசங்கம் பண்ணி முடிப்பது என்பது அது அந்த பகுதிக்கு நாம் செய்யக்கூடிய ஒரு அது இட் ஒன்ட் டூ ஜஸ்டிஸ். அதனால அது மட்டும் இல்லை, அந்த வார்த்தை உலகத்திலேயே ஒரு குறிப்பிட்ட சப்ஜெக்டில் மிக அதிகமான புஸ்தகங்கள் எழுதப்பட்டிருக்கிறது அப்படின்னா அது மலை பிரசங்கத்தை பற்றியது தான். அந்த மலை பிரசங்கத்திலும் அவருடைய ஜெபத்தை குறித்து அநேக பரிசுத்தவான்கள் அவர்கள் எழுதியிருக்கிறார்கள், அவர்கள் பேசியிருக்கிறார்கள். வருஷ கணக்கில் வாரம் அந்த வார்த்தைகளை எடுத்து பிரசங்கித்திருக்கிறார்கள். அது எல்லாமே பெரிய ட்ரெஷர்ஸ். அது 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 நம்முடைய கையில் கிடைத்து அதை நாம் பயன்படுத்த முடிந்தால் அதைவிட பெரிய பாக்கியம் நமக்கு வேறு எதுவும் இல்லை என்றுதான் சொல்ல வேண்டும். ஏனென்றால் அந்த அளவுக்கு இதிலே ஆண்டவர் அவ்வளவு அர்த்தத்தை மிக 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 குறைந்த வார்த்தைகளிலே ஆண்டவர் எழுதி வைத்திருக்கிறதை நாம் பார்க்க முடியும். அது ஆண்டவரே பேசினதுனால தான் he was able to fill in with so much wisdom in so short words அப்படிங்கிறத அது ஆண்டவர் பேசினாரு, அது ஆண்டவருடைய ஞானம் என்பதை அதுல சந்தேகத்துக்கே இடமில்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இவ்வளவு அர்த்தம் பொதிந்த வார்த்தைகளை மனிதர்கள் யாரும் பேசி இருப்பதற்கு வாய்ப்பே இல்லை. அதை ஒரு தெய்வம்தான் சொல்லியிருக்க வேண்டும். அது இயேசு கிறிஸ்து மனிதனாக அவர் மனிதனாகவும் இருந்தார், 100% மனிதனாகவும் இருந்தார், அவர் 100% தேவனாகவும் இருந்தார். அவரை கொண்டு ஆண்டவர் அவருடைய சீஷர்களுக்கு கற்றுக் கொடுத்தது. அதை இயேசு கிறிஸ்து அந்த மலை பிரசங்கத்தின் பகுதியாக பேசினதை நாம் பார்க்க ஆரம்பித்தோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. முதலாவது அதை திருப்பி ஜஸ்ட் டு ரீஜிங் ஆர் மெமரி அதை திரும்ப ஒரு தடவை வாசிப்போம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 6வது அதிகாரம் 9வது வசனத்திலிருந்து 13வது வசனம் வரைக்கும் வாசிங்க. நீங்கள் ஜெபம் பண்ண வேண்டிய விதமாவது, பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலங்களிலே செய்யப்படுவது போல பூமியிலும் செய்யப்படுவதாக. எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும். எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்பட பண்ணாமல் தீமையினின்று எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உம்முடையவைகளே, ஆமேன் என்பதே என்று இயேசு கிறிஸ்து சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக.
அப்போ இயேசு கிறிஸ்து அவர் இந்த இந்த விஷயத்தை சொல்லும் போதே ஆரம்பத்திலே அவர் என்ன சொன்னார்? யூ ப்ரே அலாங் தீஸ் லைன்ஸ். அவர் வந்து இந்த ஜபத்தை அப்படியே செய்யுங்கள், ப்ரே தீஸ் வேர்ட்ஸ் அப்படின்னு சொல்லல, ப்ரே அலாங் தீஸ் லைன்ஸ். இதை போல உங்களுடைய ஜபங்கள் எப்பொழுதுமே இதை போலவே இருக்கட்டும் என்று ஆண்டவர் அந்த வார்த்தையை குறிப்பாக பயன்படுத்தினதை நாம் பார்க்க முடியும். அதனாலதான் இந்த ஜபமானது, இந்த குறிப்பிட்ட ஜபத்தை எந்த அப்போஸ்தலரோ அல்லது பவுல் அப்போஸ்தலனோ இல்ல பேதுருவோ யோவானோ வேற யாருமே அதை அப்படியே பயன்படுத்தினதை பார்க்கவில்லை. ஆனால் நம்முடைய பாரம்பரிய சபைகளிலே நம்முடைய ஆராதனை முடியும் போது இந்த வசனத்தை, இந்த காரியத்தை அப்படியே அவங்க ஒரு மனப்பாடம் போல சொல்றதை நாம் கேட்டிருக்கிறதுக்கு நமக்கு வாய்ப்புகள் இருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அது அப்படி ஏதோ ஒரு மந்திரத்தை ஓதுறது போல அந்த ஜபத்தை செய்வதனால் எந்த பிரயோஜனமும் இல்லை. அதுல என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்பதை உணர்ந்து நாம் சொன்னால் அப்போ அதுக்கு மதிப்பு உண்டு, வேல்யூ உண்டு. அது உண்மையிலேயே ஆண்டவரை பிரியப்படுத்துகிறதாகவும் இருக்கிறது என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. அப்போ இது நம்முடைய ஜபத்தின் மாதிரி என்பதை குறித்து நாம் முதலாவது பார்த்தோம். இந்த ஜபத்தின் மாதிரியில அதுல பல காரியங்கள் இருக்கிறது. அதை ஒண்ணுனா இதுல ஏற்கனவே நம்ம முந்தின வாரங்களில் நம்ம தியானித்தது. அதை மறுபடியும் ஒரு தடவை சிம்பிளா நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்தி கொண்டு அடுத்தது இன்றைக்கு நாம் தியானிக்க வேண்டிய காரியத்திற்கு நாம் செல்வோம். ஆண்டவர் என்ன சொல்லியிருக்கார் பாருங்க. உங்கள் பிதாவை நோக்கி வேண்டிக் கொள்ளுங்கள், நீங்கள் ஜெபம் பண்ண வேண்டிய விதமாவது பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே. அப்படின்னா என்ன அர்த்தம்? அவர் நம்முடைய பரம தகப்பன். அவர் அதுக்கப்புறம் ஆண்டவருடைய வார்த்தை என்ன சொல்லுது பாருங்க. உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. அது என்னது? அது முதல்ல ஆண்டவருடைய அவர் தகப்பன் என்பதை அறிந்து கொண்டோம். அடுத்தது உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. அது என்னது? அதுதான் ஆண்டவருடைய திட்டமாக இருக்கிறது. அதுக்கப்புறம் என்னது? உம்முடைய ராஜ்யம் வருவதாக என்று பார்த்தோம். உம்முடைய ராஜ்யம் உம்முடைய ராஜ்யம் வருவதாக அப்படிங்கிறது அது என்னத்தை காட்டுது? அது ஆண்டவருடைய நோக்கத்தை, முதல்ல நோக்கம், அடுத்தது அவருடைய விருப்பம், அதுக்கப்புறம் உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலும் செய்யப்படுவதாக. இது என்னது? இதை நம்ம பார்த்தோம். இதுதான் ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில அவர் நிறைவேற்றுகிற ஒரு காரியமாக இருக்கிறது. அதுக்கப்புறம் அந்த அடுத்த வார்த்தை எப்படி வருது பாருங்க. உம்முடைய இவ்வளவு காரியத்தையும் அந்த ஜபத்துல முதல்ல என்ன சொல்றாரு ஆண்டவர்? எங்கள் பிதாவும் நாமம் பரிசுத்தப்படுவதாக, ராஜ்யம் வருவதாக, சித்தம் பரமண்டலங்களிலே செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக என்று சொல்லி ஜெபிக்க ஆரம்பிக்கும் போதிலிருந்து நமக்கு என்ன தெளிவாக தெரிகிறது? ஜெபம் என்பது ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் இட் இஸ் அபவுட் காட் அண்ட் ஹிஸ் பர்பசஸ். ஆண்டவரை குறித்தும் அவருடைய நோக்கங்களை குறித்ததுமானதுதான் ஜெபம் என்பதை குறித்த தெளிவான அறிவு நமக்கு இருக்க வேண்டும். ஜெபம் என்பது ஏடிஎம் அல்ல. ஜெபம் என்பது நம்ம ஏதோ ஒன்றை பெற்றுக்கொள்ளும்படியாக நம்ம போய் நம்ம கேட்டோம்னா அதுக்கு பதில் வருது அப்படிங்கிறது அல்ல ஜெபம். அப்போ அப்படின்னா நம்ம ஜெபிக்க கூடாதா? நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்கக்கூடாதா? அப்படின்லாம் இல்லை. நம்ம கண்டிப்பாக நாம் ஜெபிக்க வேண்டும். நாம் கண்டிப்பாக ஆண்டவரிடத்தில் கேட்க வேண்டும். அதை ஆண்டவர் விரும்புகிறார். அப்படி கேட்கும் போது அதில் பிரியப்படுகிறார். ஆண்டவர் அதை செயல்படுத்துகிறார். அப்போ இதுல முக்கியமான ஒரு விஷயம் என்னது? ஜெபம் என்பது அடிப்படையில் அது தேவனை பற்றியது, அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தக்கூடியது. அவருடைய இட் இஸ் ஆல் அபவுட் காட். அவருடைய ராஜ்யம் இந்த உலகத்திலே ஸ்தாபிக்கப்படுவதற்காகவே, அதற்கு தான் நம்ம ஜெபிக்க வேண்டும் என்று இயேசு சொல்கிறதை நம்மால் பார்க்க முடியும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அது மட்டும் இல்ல, இப்ப இவ்வளவு நேரம் நம்ம ஆண்டவருடைய காரியங்களை குறித்து நாம் தியானித்தோம். முதலாவது என்ன சொன்னோம்?
அவரை தகப்பன் என்று கண்டுபிடித்தோம். அதுக்கப்புறம் அவருடைய நாமம் மகிமைப்பட வேண்டும் என்று நாம் ஜெபித்தோம். நம்முடைய வாழ்க்கையின் மூலமாக அவருடைய நாமம் மகிமைப்பட வேண்டும். நம்முடைய வாழ்க்கையின் மூலமாக அவருடைய நாமம் உயர்த்தப்பட வேண்டும். நம்முடைய வாழ்க்கையின் மூலமாக அவருடைய நாமம் புகழப்பட வேண்டும். அது ஆண்டவருடைய விருப்பம் என்று நாம் பார்த்தோம். அடுத்தது உம்முடைய ராஜ்யம் வர வேண்டும் அப்படின்னு ஜெபிச்சோம். எதுக்காக? தேவனுடைய ராஜ்யம் இந்த உலகத்தில் வரும்போது தேவனுடைய விருப்பம் இந்த உலகத்திலே நிறைவேறும். தேவனுடைய விருப்பம் நிறைவேறாமல் இருக்கக்கூடிய ஒரே ஒரு அண்ட சராசரங்களிலும் இந்த ஒரே ஒரு பூமியில் மட்டுமே அவருடைய விருப்பம் நிறைவேறாமல் இருக்கிறது. அப்போ அவருடைய விருப்பம் நிறைவேற வேண்டும், அவருடைய சித்தம் இங்கு செய்யப்பட வேண்டும். அதற்காக நாம் ஜெபிக்க வேண்டும். அதற்காக நாம் என்ன செய்யணும்? அவருடைய சித்தம் நிறைவேறணும்னா அப்போ இன்னொரு சித்தம் இங்கே வேலை செய்யுதுங்கிறதையும் நாம் மறந்து போகக்கூடாது. இதையெல்லாம் நம்ம கடந்த வாரத்தில் பார்த்தோம். அப்புறம் அதுக்கு அடுத்தது என்ன பார்த்தோம்? உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுவது போல பூமியிலேயும் செய்யப்பட வேண்டும். அவருடைய சித்தம் இந்த உலகத்திலே செய்யப்பட வேண்டும் என்பதற்காக நாம் ஜெபிக்க வேண்டும் என்று விரும்புகிறார். அப்புறம் பூமியிலே செய்யப்பட வேண்டும், அவருடைய சித்தம் செய்யப்படணும் அப்படின்னா நம்முடைய வாழ்க்கையில் அவருடைய சித்தம் செய்யப்பட வேண்டும் என்பது மிக 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 முக்கியமான ஒரு காரியமாக இருக்கிறது. மனுஷன் எதை வேண்டாலும் விட்டு கொடுத்துருவான். மனுஷனுக்கு விட்டு கொடுக்க முடியாதது என்னது? அவனுடைய சுய சித்தம். அப்போ ஆண்டவர் இன்றைக்கு நம்மை, உங்களையும் என்னையும் பார்த்து கேட்கிறது, நம்மிடத்துல விரும்புகிறது என்ன? உன்னுடைய விருப்பத்தை விட்டுவிட்டு என்னுடைய விருப்பத்தை நீ எடுத்துக்கொள்வாயா? அப்போ அப்படிதான் ஆண்டவர் அவருடைய பிள்ளைகளை நடத்துகிறதை பார்க்கிறோம். அப்போ அதுல சிலர் என்ன செய்வாங்க? ஆண்டவருடைய சித்தத்துக்கு தன்னை விட்டு கொடுப்பாங்க. சிலர் என்ன செய்வாங்க? முரட்டாட்டம் பண்ணுவாங்க. அப்போ முரட்டாட்டம் பண்றதுன்னா ஆண்டவர் தெற்க போ அப்படின்னா இவர் என்ன பண்ணுவாரு? கரெக்டா வடக்க போவாரு. இதுக்கு பெரிய உதாரணமா வேதத்திலையும் பார்க்கலாம். அது யாரு? யோனா என்கிறதான தீர்க்கதரிசி. ஆண்டவர் அவருடைய வார்த்தையை சொல்லும்படியாக நினிவே பட்டணத்துக்கு அனுப்புனா அவர் என்ன பண்ணிட்டாரு? நம்ம அங்க போனோம்னா இவர் அழிப்பேன்னு சொல்லுவாரு, ஆனா கடைசியில் அழிக்க மாட்டாரு. நம்ம பேர் ரிப்பேர் ஆயிடும். இது எதுக்கு வம்பு? நான் பாட்டு ஏன் வசதிக்கு நான் போய்க்கிறேன் அப்படின்னு சொல்லி அவர் தர்சீஸ் பட்டணத்துக்கு கப்பல்ல ஏறிட்டாரு. அங்க ரிசர்வேஷன் போட்டு ஏறி போயாச்சு. ஆனால் அங்க என்ன நடந்தது? அந்த ஒரு மனிதன் நிமித்தமாக அந்த கப்பல் மிகப்பெரிய பொருட்சேதத்துக்குள்ளாகி அங்க எல்லாரும் செத்து போவோன்னு அளவுக்கு அவர்கள் அங்க பெரிய அமளி நடந்து கொண்டிருக்கிறது. ஆனால் இவரோ கர்த்தருக்கு பயந்தவர்களுக்கு ஆண்டவர் என்ன பண்றாராம்? அவர் என்ன பண்றாரு? அவருக்கு பயந்தவர்களுக்கு அவர் நித்திரை அளிக்கிறார் அப்படின்னு சொல்லி அந்த வசனத்தை கோட் பண்ணிட்டு அவர் பாட்டு தூங்கிட்டாரு. ஆனா உண்மை அது இல்லை. அவர்கள் நாங்கெல்லாம் சாக போற மாதிரி இங்க கடந்து அவசப்பட்டு இருக்கோம், நீ பாட்டு தூங்கிட்டு இருக்கான்னு எழுப்பி அங்க பார்த்தா அப்பதான் இவருக்கு விளங்குது, ஆஹா கப்பல் பெரிய அமளிக்குள்ளாக மாட்டிக்கொண்டு இருக்கிறது. இதுக்கு காரணம் என்ன என்பது உடனடியாக ஆண்டவருடைய மனுஷனுக்கு தெரிகிறது. என் நிமித்தமாக இந்த ஜனங்கள் இப்பொழுது இவ்வளவு கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார்கள், என் நிமித்தமாக இவர்கள் இவ்வளவு பொருட்சேதத்தை அனுபவித்து விட்டார்கள். இப்ப நான் மனம் திரும்பல அப்படின்னா என் நிமித்தமாக நானும் அழிஞ்சு போவேன். அது ஒரு பக்கம், என்னோட சேர்ந்து இந்த அப்பாவி ஜனங்களும் அழிந்து போவார்கள். அது சரி கிடையாது அப்படிங்கிற உணர்வு அந்த தேவ மனுஷனுக்கு வந்தபோது அவன் சொன்னான், என்னாலதான் இந்த பிரச்சனை, என்னை தூக்கி கடல்ல போடுன்னு சொல்லி. ஐ மீன் தட் வாஸ் அ கிரேசி கைண்ட் ஆஃப் டெசிஷன். பட் அன்னைக்கு அதை செய்தார்கள். அதன் நிமித்தமாக ஆண்டவர் என்ன பண்ணாரு? அவனுக்காக இங்க ஸ்பெஷல் டிரான்ஸ்போர்ட் அரேஞ்ச் பண்ணி ஒரு பெரிய மீனை அனுப்பி அந்த மீன் வயிற்றுக்குள்ளார அவனை கொண்டு போய், மீன் வயிற்றுக்குள்ள எப்படி இருக்கும்? ஒரே ஈரமா இருக்கும். அதுக்குள்ள எப்படி தான் அவன் உட்கார்ந்துருந்தானோ, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனால் அவன் அங்க இருந்தான். அவன் அங்க இருக்கிற சல்ஃபியூரிக் ஆசிட் அவன் விரல் மேல பட்டிருந்தா என்ன இருந்திருக்கும்? அவன் அப்படியே பஸ்மமா போயிருந்திருக்கணும். ஃபார் யுவர் இன்ஃபர்மேஷன், நம்முடைய உடம்பு சுரக்கிற சல்ஃபியூரிக் ஆசிட், ஹைட்ரோக்ளோரிக் ஆசிடா, சல்ஃபியூரிக் இல்லையா?
சரி, சாரி, என் பொண்ணு சொல்கிறா, அது அப்போ நான் தப்பு திருத்திக்கிறேன். ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் என்கிறதான அந்த ஆசிட் சுரக்குது. அதை சொன்னாங்க எனக்கு, நான் படித்தது அது. அது அந்த அந்த ஆசிடை அப்படியே நம்ம வந்து கையில் ஊற்றுனா அந்த கை அப்படியே மேலேருந்து ஓட்டை போட்டு கீழே இந்த பக்கம் வரும்போது நடுவில் ஒரு ஹோல் தான் இருக்குமா. அவ்வளவு பவர்ஃபுல்லான ஆசிட் நம்முடைய உடம்பில் சுரக்கிறது. அப்போ நம்முடைய உடம்புலயே அப்படிப்பட்ட ஒரு ஆசிட் சுரக்கும்னா அந்த மீன் என்னெல்லாம் சாப்பிடும் அதை செமிக்கிறதுக்கு எப்படிப்பட்ட ஆசிட் ஆண்டவர் பயன்படுத்தி இருப்பான்னு பாருங்க. பட் த ஃபன் ஃபேக்ட் இஸ் ஹீ சர்வைவ்டு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவன் சர்வை பண்ணது மட்டும் இல்லை, அடுத்தாப்புல ஆண்டவர் என்ன சொல்லிட்டாரு, ஆண்டவர் அந்த மீனுக்கு கட்டளை கொடுத்தார். என்ன கட்டளை? கொண்டு போய் இவனை நினிவேல கொண்டு போய் துப்பீரு. ஏன்னா இவனும் அவ்வளவு வசதியா தூங்கிக்கிட்டு இருந்த அந்த யோனா தூக்கி கடலுக்குள்ள போட்டிருக்கும் போது ஆக்சுவலி அவன் வந்து இன்னும் கத்தி கதறி இருக்கணும். ஆனால் அவனும் அந்த கத்துறவனாவும் தெரியல, கதறவனாவும் இல்லை. அவன் மீன் வயிற்றுக்குள்ள இருந்து நானோ வென்றால் தேவனுடைய ஆலயத்துக்குள் பிரவேசித்து, அந்த வசனத்தை வாசி. யோனா சொல்றான், நானோ வென்றால். ஐ மீன் அது அப்படி முடியுது அப்படின்னா அது கொஞ்சம் ஆச்சரியமான ஒரு காரியம் தான். யோனா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் சம்திங் லைக் 2nd சாப்டரா தான் இருக்கணும், எனக்கு தெரியல. யோனாங்கிறது எங்க இருக்கும்? ஆமோஸுக்கு முன்னாடியா ஆமோஸுக்கு பின்னாடியா? யோனா என் நெருக்கத்திலே நான் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், அவர் எனக்கு உத்தரவு அருளினார். நான் மீனின் வயிற்றுக்குள்ளிருந்து கூக்குரலிட்டேன். அவனுக்கு அங்க பார்க்கறதுக்கு அது பாதாளம் மாதிரி தெரிஞ்சிருக்கு. அதனால அவன் அப்படி சொல்றான், நீர் என் சத்தத்தை கேட்டீர். இதை விட விசுவாசம் நிறைந்த ஜெபம் இருக்கவே இருக்காது. நீர் என் ஜெபத்தை கேட்டீர். ஆமென், புரண்டது, தள்ளப்பட்டேன். இதெல்லாம் ஓகே. இன்னமும் உம்முடைய பரிசுத்த ஆலயத்தை நோக்குவேன் என்றேன். நானோ வென்றால் அந்த வார்த்தை இருக்குமே, நானோவெனில் துதியின் சத்தத்தோட உமக்கு பலியிடுவேன், பண்ணின பொருத்தனையே செலுத்துவேன், ரட்சிப்பு கர்த்தருடையது. இதெல்லாம் தலைவர் எங்க இருந்து சொல்றாரு? மீன் வயிற்றுக்குள்ள இருந்து அறிக்கையிடுறாரு. நானோவெனில் ஆண்டவருடைய சமூகத்துக்கு போவேன், நானோவெனில் கர்த்தரை புகழுவேன், நானோவெனில் ஆண்டவரை மகிமைப்படுத்துவேன், அவர் என் சத்தத்தை கேட்பார். அவனுக்கு தெரிஞ்சு போச்சு, இந்த விசுவாச ஜபம் இல்லைன்னா நம்ம காலி அப்படிங்கிறதும் அவனுக்கு விளங்கி போச்சு. ஒருவேளை அந்த ஹைட்ரோசல்பிக் ஐ மீன் என்ன ஆசிட், ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் பக்கத்துல போய் பார்த்தானோ இன்னும் தெரியல. ஐ மீன் ஹூ நோஸ். அப்போ அப்படிப்பட்ட இடத்திலிருந்து ஆண்டவருடைய சித்தம் செய்வதற்காக ஆண்டவர் சில சமயங்கள்ல அப்படியும் செயல்படுகிறார். ஆனா இவ்வளவு கஷ்டப்படுத்தணுமா? அந்த மீனுக்கு எவ்வளவு கஷ்டமா இருந்திருக்கும். செவிக்கவும் முடியல, மெல்லவும் முடியல, துப்பவும் முடியல. அப்படி ஒரு பாடு மீனுக்கு. ஸோ ஆகவே இந்த வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற யாராவது ஆண்டவருடைய சித்தத்துக்கு விரோதமாக முரண்டு பிடித்து கொண்டிருந்தால் தயவு செய்து ஆண்டவர் சத்தத்தை கேட்டு அவரிடத்தில் வரும்படி அன்போடு அழைக்கப்படுகிறார்கள். ஏன்னா நீங்க மீனையும் படுத்துறீங்க, எல்லாரையும் படுத்துறீங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ தேவனுடைய சித்தம், அவருடைய பரலோகத்தில் அவருடைய சித்தம் நிறைவேறுகிறது. நம்முடைய வாழ்க்கையிலும் அவருடைய சித்தம் நிறைவேற வேண்டும். அந்த இடத்துல தான் நான் என்ன சொன்னேன், நம்முடைய விருப்பத்தை விட்டு கொடுத்தல் என்பது அது மிக சிரமம். அப்போ இந்த இடத்துல இன்னொரு ஒரு முக்கியமான, இவ்வளவு விசுவாசம் எப்படி அந்த யோனாவுக்கு வந்துச்சு? இன்னைக்கு நம்ம டாபிக் யோனா இல்லை, பட் சம்பவம் ஜோனா கேன். ஸோ அவ்வளவு ஒரு விசுவாசம் எப்படி வந்தது அப்படின்னா, ஆண்டவர் நல்லவர் என்பதை குறித்த அறிவு இருந்தால் மட்டுமே இப்படிப்பட்ட விசுவாசமுடையவர்களாக இருக்க முடியும். நம்முடைய வாழ்க்கை
Life throws challenges at us like anything, left, right, and center. Life throws the challenge. We are being consistent. I mean, we are being consistently. We are attacked. We are always under attack. நம்ம வந்து பிசாசு கவுத்த பார்க்குறான், நம்முடைய நேரத்தை பிசாசு திருட பார்க்குறான், மனிதர்கள் திருட பார்க்கிறார்கள். அவர்களுடைய விருப்பத்தை நிறைவேற்ற நம்மை பயன்படுத்த நினைக்கிற சமயத்தில் இவன் அந்த இடத்துல இருந்து கொண்டு இப்படிப்பட்ட ஜெபத்தை செய்வதற்கான காரணம் என்ன அப்படின்னா, யோனாவுக்கு மிக நன்றாக தெரியும் ஆண்டவர் மிக 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 நல்லவர். ஆமென். ஆண்டவர் நல்லவர் என்கிறதான அறிவு இல்லாமல் ஆண்டவர் நம்மை நடத்துகிற பாதைகளில் நம்மால் சந்தோஷத்தோட போக முடியாது, விசுவாசத்தோட போக முடியாது. ஐ மீன், அது வந்து ஸ்கூலுக்கு போக பிடிக்காத பிள்ளைய தர 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 தரன்னு இழுத்துட்டு போவான் அம்மா. அவன் நீ எவ்வளவு முடியுமோ அவ்வளோ கத்தி பார்ப்பான். யாரும் உதவிக்கு வரமாட்டாங்க. கொண்டு போய் ஸ்கூலில் கொண்டு போய் போட்டுருவா. ஏன்? எப்படியாவது அவன் படிக்கணும், வளரணும், உருப்படணும். இப்படி ஆண்டவருடைய சமூகத்துக்கு அல்லது அவருடைய சித்தம் செய்யப்படுவதற்கு அதுவும் ஒரு பகுதி. ஆனால் அம்மா வந்து நமக்கு நல்லது தான் செய்வா. நம்ம வந்து நம்மளை வந்து வருத்தப்பட நமக்கு தீமை எதுவும் செய்ய மாட்டா அப்படிங்கிற அறிவு அந்த பிள்ளைக்கு இருந்ததுன்னா அந்த பிள்ளை என்ன செய்யும்? அம்மா சொல்றதை கேட்கும். அப்போ இங்க என்ன பிரச்சனை? அறிவுல தான் அறிவு குறைச்சல் என்பது மட்டுமே பிரச்சனையாக இருக்கிறது. அப்போ ஆண்டவர் நல்லவர் அப்படிங்கிறது அதுதான் உண்மை, அது மட்டுமே உண்மை. ஆண்டவர் அன்பாக இருக்கிறார். ஆண்டவருடைய வார்த்தை தமிழ்ல என்ன எப்படி இருக்கு? ஆண்டவர் அன்பாகவே இருக்கிறார், பிரசன்ட் கண்டினியூஸ். ஆனா இங்கிலீஷ்ல வந்து காட் இஸ் லவ் அப்படின்னு சொல்லி அப்படி சப்புன்னு முடிச்சிட்டாங்க. ஆனா தமிழ்ல அழகா அந்த தமிழுடைய அந்த அழகு அதுல வெளிப்படுது. என்னது? ஆண்டவர் அன்பாகவே இருக்கிறார் அப்படின்னு என்ன அர்த்தம்? அன்பாக இருந்தார், அன்பாக இருக்கிறார், இனியும் அன்பாகவே இருப்பார். அதனாலதான் அது வந்து அந்த வார்த்தையை பயன்படுத்தியிருக்காங்க. அப்போ அன்புள்ள தெய்வம் நல்லவர், எனக்காக தன்னுடைய குமாரனை பலியாக்க யோசிக்காதவர், எனக்காக தன்னுடைய குமாரனை அவ்வளவோ மோசமான அந்த உளையான சேற்றுக்குள்ள ஆண்டவர் நம்மளெல்லாம் எங்க இருந்து எடுத்தாராம்? நம்மை உளையான சேற்றிலிருந்து எடுத்து, உளையான சேருன்னா நாத்தம் பிடிச்ச சேரு. மழை பெய்யுது, மழை பெய்யறதுல சகதி ஆகுது அப்படின்னா அது நாத்தம் பிடிச்ச சகதி இல்லை, அது சகதி தான். ஆனா அது நாத்தம் பிடிச்ச சகதி இல்லை. உளையான சேரு அப்படின்னா அது அழுகி நாரி நாள் கணக்குல இருந்து, oh God, it creates all kinds of mess, it creates all kinds of fumes and stuff. அதை விட ஒரு பரிதாபம் இருக்க முடியாது. ஆனால் ஆண்டவர் அந்த இடத்துக்கு இறங்கி அங்க அவர் வந்து என்னையும் உங்களையும் தெரிந்து கொண்டார். அப்ப அப்படிப்பட்ட அன்புள்ள தெய்வம் அவர் என்ன விரும்புறாரு? ஓ விருப்பத்தை என்கிட்ட கொடுத்துரு, என்னோடத நீ எடுத்துக்கோ, நான் உன்னை நடத்துற வழியில உன்னை விட்டு கொடு, நான் உன்னைய ஒரு நாளும் கைவிட மாட்டேன், நான் உன்னைய ஒரு நாளும் தேரெழுத்து தெருவில் விடுற தேவன் இல்லை, ஒரு நாளும் நான் உன்னை கைவிட மாட்டேன், ஒரு நாளும் உன்னை வெட்கப்படுத்த மாட்டேன், நான் உன்னை நடத்துவேன், நீ என்னிடத்துல விட்டு கொடு, அழாத புலம்பாத. அன்னைக்கு அந்த பையன் ஸ்கூலுக்கு போறதுக்கு அழுது புரண்டு ஓடுற மாதிரி போகாத அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. நமக்கு அதுதான் பிரச்சனையா இருக்கு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஓகே, இது வரைக்கும் நம்ம ஏற்கனவே நடந்ததை பார்த்தோம். இப்போ அடுத்தது, இப்போதான் இன்னைக்கு உள்ள செய்திக்கு நம்ம வரோம். அது என்னது?
இவ்வளவு நேரம் ஆண்டவருடைய காரியங்களுக்காக, அவரை குறித்த காரியங்களுக்காக அல்லது காட் ஃபோக்கஸ்டா ஜெபிச்ச நம்ம இப்போ அந்த ஜெபத்தில் இயேசு கிறிஸ்து என்ன கற்று தருகிறார்? அடுத்ததாக he is turning attention towards us. நம்மை நோக்கி கவனத்தை திருப்புகிறார். அது என்னது? முதலாவது காரியத்தை என்ன கேட்கிறாரு? 6வது அதிகாரம் அந்த இதுல எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும் அப்படின்னு ஆண்டவர் கேட்கிறார். ஆண்டவர் சொல்லிக் கொடுக்கறத பார்க்கிறோம். என்னது? எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும். இன்னைக்கு யாராவது அப்படி இந்த வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒருத்தருக்கு கூட ஆண்டவரே இன்னைக்கு சாப்பாடு நீங்க தந்தாதான் ஆச்சு, அதனால நீங்க சாப்பாடு தாங்க அப்படின்னு கேட்கக்கூடிய நிலவரத்தில் யாருமே இல்லை. ஆல்மோஸ்ட் அப்படின்னு சொல்லலாம். இன்னைக்கு நமக்கு இருக்கக்கூடிய ஆகப்பெரிய பிரச்சனை, ஆண்டவரே அன்றன்றுள்ள ஆகாரத்தை இன்று தாரும் என்பது பிரச்சனை இல்லை, அன்னன்னைக்கு ஆகாரத்தை சாப்பிடாம இருக்க உதவி செய்யுங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்லி ஜெபிக்கக்கூடியவர்கள் தான் இன்னைக்கு அநேகம் பேராக இருக்கிறார்கள். ஏன்னா இன்னைக்கு பிரச்சனை என்ன? ஓவர் ஈட்டிங் இஸ் த ப்ராப்ளம். சாப்பாடு இல்லைங்கிறது பிரச்சனை இல்லை, சாப்பாடு ஏராளம் தாராளமாக இருக்கிறது. அளவு தெரியாம சாப்பிட்டு அவசரப்படுறதா இருக்கும். ஆண்டவரே எங்களுக்கு உதவி செய்யும், அன்றன்றுள்ள ஆகாரம் எங்களுக்கு வேண்டாம் ஆண்டவரே, பாதி சாப்பாடு தாங்க அல்லது காவாசி சாப்பாடு தாங்க அப்படின்னு கேட்கக்கூடிய இடத்துல தான் இன்று அநேகர் இருக்கிறார்கள். இது இட் இஸ் பிகாஸ் ஆஃப் த டயட்டரி பிராக்டிசஸ். ஓகே, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனால் ஆண்டவர் இந்த ஜெபத்தை எதற்காக செய்ய வேண்டும்? இந்த வார்த்தையை எதுக்காக சொல்லணும்? இன்னைக்கு எங்கேயோ ஒரு இடத்துல மாட்டிட்டு இருக்கோம், ஒன்றும் வழி இல்லை, அல்லது கையில் இருக்கிற காசெல்லாம் எல்லாம் செலவாயிட்டு இப்போ ஒன்றும் அடுத்த வேலைக்கு ஒன்றும் வழி இல்லை அப்படின்னு இருந்தால் அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில் என்ன சொல்லி கேட்கலாம்? அன்றன்றுள்ள ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும் அப்படின்னு சொல்லி கேட்கலாம். ஆனால் இன்னைக்கு 99.25% பேருக்கு அப்படி இல்லாத ஒரு பட்சத்தில் அவர்களும் இப்படி ஜெபிக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். சாப்பாடு இல்லாதவன் எனக்கு சாப்பாடு தாங்க ஆண்டவரேன்னு கேட்டால் தப்பு இல்லை. சாப்பாடு 3 வேளைக்கு முக்கத்திங்கிற நமக்கு எதற்காக இந்த ஜெபம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இதில் நிறைய விஷயங்கள் இருக்கிறது. இந்த ஒரு காரியத்தை பற்றியே பல மணி நேரங்கள் ஆண்டவருடைய பரிசுத்தவான்கள் பேசி இருக்கிறார்கள். அவ்வளவு ஆழங்கள் இதற்குள்ளாக இருக்கிறது. ஆனால் நம்ம ஆண்டவருடைய இரக்கத்தினால் ஒரு சில காரியங்களை தியானித்து நம்ம இந்த செய்தியை கடந்து போவோம். முதலாவது ஆண்டவருடைய வார்த்தை என்ன சொல்லியிருக்கு பாருங்க. அன்றன்றுள்ள ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு வேண்டிய ஆகாரம், எனக்கு வேண்டிய ஆகாரம்னு சொல்லல. இந்த ஜெபத்தினுடைய இன்னொரு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஆஸ்பெக்ட் என்ன? இதில் உள்ள ஒவ்வொன்றுமே இட் இஸ் நாட் அ பர்சனல் ப்ரேயர், பட் இட் இஸ் கைண்ட் ஆஃப் அ கார்பரேட் ப்ரேயர். எல்லாரையும் இணைத்து கொண்டு, நான் எனக்கு மட்டும் இல்லை, நான் ஆண்டவருடைய சமூகத்துக்கு போவது என்பது எனக்காக மட்டுமல்ல, எங்களுக்காக. அப்போ அந்த இடத்துலயே அந்த சுயநலம் என்பது அடிபட்டு, ஆண்டவரே எனக்கு மட்டும் இல்லை, எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும். கிவ் அஸ் ஆர் டெய்லி பிரெட் அப்படின்னு அங்க கேட்கிறதை பார்க்கிறோம். அப்ப அதுல இருந்து முதல் காரியம் நமக்கு என்ன விளங்குது? நாம் ஆண்டவருடைய சமூகத்துல நம்மை தாழ்த்தி கர்த்தரிடத்துல கேட்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். ஆண்டவர் அப்படிப்பட்ட ஒரு தாழ்மையை விரும்புகிறார், எதிர்பார்க்கிறார் என்பதுதான் உண்மை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர் பரம தகப்பன், அவர் எல்லாவற்றையும் உண்டாக்கினவர், எல்லாவற்றுக்கும் அதிகாரி அவர்தான். எல்லாம் அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். ஆனால்
அந்த தெய்வம் மனுஷனானவன் தன்னிடத்தில் வந்து தன்னை தாழ்த்தி அவன் தன்னிடத்தில் கேட்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். மனிதன் வந்து அப்படி தன்னை தாழ்த்தி ஆண்டவருடைய சமூகத்தில் கேட்கிறவனா இருக்கும்போது அது ஆண்டவரை பிரியப்படுத்துகிறது. அப்படி ஆண்டவர் அவருடைய ஜனங்களை நடத்தினார். எப்படி நடத்தினாரு? அந்த எகிப்திலிருந்து அவர்களை வந்து கானானுக்கு அழைத்து கொண்டு வருகிற பிரயாணத்தில் போது ஆண்டவர் அவர்களை நடத்தினார். அவர்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை தந்தார். அவர்களுக்கு பகலிலே மேகஸ்தம்பமும் இரவிலே அக்கினி ஸ்தம்பமுமாக அவர்களை பாதுகாத்தார். அவர்களுக்கு குடிக்க தண்ணீர் கொடுத்தார். அவருடைய மிருகங்களுக்கு கொடுத்தார். இதெல்லாம் எதுக்காக செய்தாரு? இவங்க கேட்கறதுக்கு முன்னாடியே அதெல்லாம் செய்தாரு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனால் நாம் என்ன செய்ய வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். நாம் நம்மை தாழ்த்தி ஆண்டவருடைய சமூகத்தில் வந்து, ஆண்டவரே என்னுடைய காரியங்கள் இப்படியாக இருக்கிறது அப்படின்னா, அப்படி தாழ்த்தி கேட்கறதுனா என்ன அர்த்தம்? இட் இஸ் நத்திங் பட் ட்ரஸ்டிங் லைஃப். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரை நம்முடைய வாழ்க்கையில் சின்ன காரியத்துக்கும் பெரிய காரியத்துக்கும், ரொம்ப அற்பமான விஷயத்துக்கும் மிகப்பெரிய காரியத்திற்கும் நாம் அவரை நாம் நம்ப வேண்டும் என்று விரும்புகிறார். அவரிடத்துல வந்து கேட்க வேண்டும் என்று விரும்புகிறார். அப்படிப்பட்ட ஒரு காரியத்தை கர்த்தர் விரும்புகிறார் என்பதை நாம் அறிந்து கொள்ள முடியும். அது மட்டும் இல்ல, ஆண்டவர் வந்து இன்னும் என்ன சொல்றாரு? இந்த பிரெட் அப்படின்னு சொல்றாரு. பிரெட் என்னது? அந்த அப்பம். இந்த அப்பம் யாரை குறிக்கிறது? இந்த அப்பம் எதை குறிக்கிறது? ஏன் வந்து நம்மளை ஜெபிக்க சொல்லும் போது அன்றன்றுள்ள எங்களுக்கு வேண்டிய அப்பத்தை, எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும். அந்த ஆகாரம் என்னது? ஆகாரம் என்பது அவருடைய சித்தம் செய்வது. எப்படின்னா, இயேசு கிறிஸ்து அவருடைய சீஷர்களோடு பிரயாணம் பண்ணுகிறார். அவர் வேண்டுமென்றே சமாரியாவின் வழியாக சென்று அவர் அந்த சமாரியாவில் அந்த கிணற்றண்டையில் அந்த ஒரு சமாரிய பெண்ணுக்கு சுவிசேஷம் சொன்னதை நம்ம இதெல்லாம் வந்து முன்னாடியே பார்த்துருக்கோம். இது அந்த இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கையின் ஆரம்ப காலத்தில் நடந்த சம்பவங்களில் இதெல்லாம் தியானிச்சிருக்கோம். அது நம்முடைய பிளேலிஸ்டில் பார்த்தா தெரியும். அந்த சமாரிய பெண்ணிடத்துல போய் பேசும்போது அவர் சாப்பாடு கொண்டு வர்றதுக்காக இவங்க போறாங்க. ஆனால் இயேசு கிறிஸ்து இந்த பெண்ணோடு கூட பேசுகிறார். அவருடைய வாழ்க்கையை மாற்றுகிறார். அவருடைய வாழ்க்கையில் இருக்கிற காரியங்கள் எல்லாவற்றையும் சொல்கிறார். அவள் இயேசுதான் மேசியா என்பதை கண்டுகொள்ளும்படியாக தன்னை வெளிப்படுத்துகிறார். அவள் மேசியாவை கண்ட சந்தோஷத்துல அவள் மூலமாக அந்த ஊரே இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டது என்றெல்லாம் அந்த பகுதியில் நம்ம வாசிக்க முடியும். அதெல்லாம் நம்ம தியானித்திருக்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ அந்த இடத்துல இவர்கள் சீஷர்கள் கொஞ்ச நேரம் கழிச்சு சாப்பாடோட வராங்க. வரும்போது அவர்களிடத்துல ஆண்டவர் என்ன சொல்றாரு? நீங்கள் அறியாத வேறொரு போஜனம் எனக்கு உண்டு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என்னது? நீங்கள் அறியாத வேறொரு போஜனம் எனக்கு உண்டு என்று அவரிடத்துல சொல்லுகிறார். அந்த போஜனம் என்னது? டூயிங் காட்ஸ் வில். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் தேவனுக்கு அந்த பகுதியை எடுத்து வாசி. யோவான் 4வது அதிகாரம் நினைக்கிறேன். யோவான் 4வது அதிகாரம் இந்த வசனம் தெரியல. யோவான் 4வது அதிகாரத்தில் தானே அந்த சமாரிய ஸ்திரீயுடைய கதை வருது. பைபிள் எங்க திறக்கிறது இல்லையா? சமாரிய ஸ்திரீ, நீங்கள் அறியாத வேறொரு போஜனம் எனக்கு உண்டு. இது எங்க இருக்கு? 4:32 வாசிங்க. அதற்கு அவர், நான் புசிப்பதற்கு நீங்கள் அறியாத வேறொரு போஜனம் எனக்கு உண்டு என்றார். இயேசு கிறிஸ்து அவருடைய சீஷரிடத்துல அப்படி சொல்றாரு. நீங்கள் அறியாத வேறொரு போஜனம் உண்டு. அது என்ன? அது என்னது?
தேவ சித்தம் செய்வது என்பதுதான் அவர்கள் அறியாத அல்லது அவர்களுக்கு அந்த சமயத்தில் புரியாத அந்த போஜனமாய் இருக்கிறது. அப்ப இயேசு கிறிஸ்துவுக்கு தேவ சித்தம் செய்தல் என்பது ஆகாரம் சாப்பிடுதல் என்றால், அன்றன்றுள்ள ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும் என்று எதனால கேட்க வேண்டும்? ஆண்டவரே, எங்களுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் நாங்கள் உம்முடைய சித்தம் செய்கிறவர்களாக இருக்க வேண்டும் என்பதை ஆண்டவர் விரும்புகிறார். அவர் என்னத்தை பிதா செய்கிறதாக காண்கிறது எதுவோ அதையே நானும் செய்கிறேன் என்று இயேசு கிறிஸ்து சொல்வதை பார்க்கிறோம். அது இயேசு கிறிஸ்து அப்படி செய்வாரானால், அவருடைய பிள்ளைகளாகிய நாம் ஒவ்வொருவரும் நாமும் என்னதான் செய்யணும்? அவருடைய விருப்பத்தை செய்ய வேண்டும். அவருடைய விருப்பம் சில வேளைகளில் நமக்கு பிரியமானதாக இருக்கும், சில வேளைகளில் அப்படி இல்லாமலும் இருக்கலாம். அதனால்தான் நம்ம யோனாவெல்லாம் முதல்ல பார்த்தோம். அப்போ நம்ம என்ன செய்யணும்? ஆண்டவருடைய சித்தத்தை செய்கிறவர்களாக காணப்பட வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். அது மட்டும் இல்ல, அன்றன்றுள்ள எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும் அப்படிங்கிறது வெறுமன சாப்பாட்டை பற்றி மட்டும் சொல்லல. நாம் இயேசு கிறிஸ்துவனுடைய இரத்தத்தினால கழுவப்பட்டு அவரை கர்த்தரும் இரட்சகருமாக ஏற்றுக்கொண்டு அவருடைய பிள்ளைகளான நாம் ஒவ்வொருவரும் நாம் அவரில் நிலைத்திருக்கும்படியாக நாம் புசிக்க வேண்டும் என்று அவர் வைத்திருக்கிற முதல் காரியம் தேவ சித்தம் என்று பார்த்தோம். இரண்டாவது ஒரு காரியம் இருக்கிறது. அது என்னது? அது அவருடைய சரீரத்திலும் அவருடைய இரத்தத்திலும் பங்கு கொள்வது. அப்படி அவருடைய சரீரத்திலும் அவருடைய இரத்தத்திலும் நாம் பங்கு கொள்ளும் போது என்ன நடக்கிறது? நாம் இந்த ஜெபத்தை நம்முடைய வாழ்க்கையில அதை நிறைவேற்றுகிறவர்களாக காணப்படுகிறோம். ஆண்டவரே, எனக்கு என்னுடைய விருப்பத்தை விட்டுட்டு உம்முடைய விருப்பத்தை நான் அதை என்னுடைய ஆகாரமாக்கி கொள்ள எனக்கு உதவி செய்யும். உடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்தில் செய்யப்படுவதற்கு முதலாவது அது என் வாழ்க்கையில் செய்யப்பட வேண்டும். அதுக்கு எனக்கு உதவி செய்யுங்க. அது மட்டும் இல்ல, எனக்காக தன்னுடைய ஜீவனை கொடுத்து எனக்காக கடைசி சொட்டு ரத்தம் வரைக்கும் சிந்தி எனக்காக சிலுவையில் அந்த கோலமாகப்பட்டு மரித்து உயிரோடு எழும்பி இருக்கிற அந்த இயேசு கிறிஸ்துவின் சரீரத்தை நான் அந்த சரீரத்தில் பங்கு கொள்வதன் மூலமாக நான் என்ன சொல்றேன்? நான் ஆண்டவருடைய சரீரத்தில் பங்கு கொள்ளுகிறவனாய் இருக்கிறேன். அப்படின்னா என்னன்னு உண்டு? எனக்கு ஆண்டவருடைய சரீரத்தில் பங்கு உண்டுன்னா எனக்கு ஆண்டவரிடத்தில் பங்கு உண்டு. எனக்கு அவருடைய எல்லாவற்றிலும் எனக்கு பங்கு உண்டு. அவருடைய விருப்பத்தை செய்கிறவனாக நான் காணப்படுகிறேன் என்பதை, அதுதான் அந்த அன்றன்றுள்ள அப்பத்தை இன்று give us our daily bread, ஆகாரத்தை தாரும் சொல்லியிருக்கு. இங்கிலீஷ்ல என்ன சொல்லியிருக்கு? give us our daily bread. அப்போ இதை எப்படி செய்வது? அன்றன்றுள்ள ஆகாரத்தை தாரும் சொல்லி கேட்கறது அவருடைய சித்தம் செய்வதென்றும் அவருடைய சரீரத்தில் பங்கு கொள்வதும் என்று சொன்னால் அதை எப்படி செய்வது? டெய்லி. அது டெய்லி என்னது? ஒவ்வொரு நாளும் அவருடைய சமூகத்தில் நம்மை தாழ்த்தி நம்மை அவருடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே, ஒவ்வொரு நாளும் அன்றைக்கு அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் மன்னாவை ஒவ்வொரு நாளும் போய் பொறுக்கி எடுக்கணும். ஆனா ஒரே ஒரு நாள், அந்த ஓய்வு நாள் அன்று மட்டும் அவர்கள் போய் பறக்க முடியாது. அன்றைக்கு மட்டும் மன்னா வராது. அந்த ஒவ்வொரு நாளும் டெய்லி டிபெண்டன்ஸ் ஆன் காட், அதை ஆண்டவர் நம்மிடத்தில் விரும்புகிறார். நாம் ஒவ்வொரு நாளும் அவருடைய சித்தம் செய்கிறவர்களாய் மாத்திரமல்ல, அவருடைய சரீரத்தில் பங்கு கொண்டிருக்கிறோம். பங்கு கொள்வது ஒவ்வொரு நாளும் அவருடைய சரீரத்தில் பங்கு கொண்டாலும் தப்பு கிடையாது. ஏனென்றால் என்னை நினைவு கூறும்படி செய்யுங்கள் தான் இயேசு சொன்னாரு. அது ஒரு மத சாங்கியம் அல்ல.
அது இயேசு கிறிஸ்து எனக்காக சிலுவையில் செய்ததை நான் நினைத்து பார்க்க வேண்டும் என்றால் நான் அப்பத்திலும் திராட்சரசத்திலும் பங்கு கொள்ளலாம். அதில் தப்பு கிடையாது. அதில் எந்த ரெஸ்ட்ரிக்ஷனும் கிடையாது. அது மட்டும் இல்லை, அடுத்தது என்னது? இட் ஷுட் பி டெய்லி. அப்போ அவருடைய சமூகத்துக்கு ஒவ்வொரு நாளும் ஸோ ப்ராக்டிக்கலி அதுக்கு என்ன அர்த்தம்? we cannot live on yesterday's manna. ஏன்னா yesterday's manna is not good for today. அது கெட்டு போயிடும், பூச்சி அரிச்சிரும். அப்போ நாம் ஒவ்வொரு நாளும் ஆண்டவருடைய சமூகத்திற்கு செல்ல வேண்டும், அவருடைய சமூகத்தில் இருக்க வேண்டும், அவரை சார்ந்து கொள்ள வேண்டும், அவருடைய விருப்பத்தை நிறைவேற்ற வேண்டும். at the cost of sometimes at the cost of our own will, and அது கொஞ்சம் வலிக்கும், வேதனை தரக்கூடியது, இது ரொம்ப கஷ்டம். ஆனால் அதை செய்யும்போது அதன் மூலமாக ஆண்டவர், நம் மூலமாக ஆண்டவர் மகிமைப்படுவார். நம்முடைய கண்களை மூடி ஆண்டவருடைய சமூகத்தில் நம்மை தாழ்த்தி அவருடைய கருத்தில் ஒப்பு கொடுப்போம். அவருடைய சித்தம் செய்வது அதுவே ஆகாரம் என்று ஆண்டவர் சொன்னார். அந்த ஆகாரத்தை நாம் பெற்றுக்கொள்ளும்படியாக, அந்த ஆகாரத்தில் பங்கு கொள்ளும்படியாக நம்மை தாழ்த்தி அவருடைய கருத்தில் ஒப்பு கொடுப்போம். ஒரு நிமிஷம் ஜெபம் பண்ணுவோம். எங்களை நேசிக்கிற நல்ல கர்த்தாவின் அருமையான வேளைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, உம்முடைய சித்தம் செய்வதே என்னுடைய ஆகாரமாக இருக்கிறது என்று இயேசு சொன்னாரே சுவாமி. அதுபோல் நாங்களும் உம்முடைய சித்தம் செய்து உம்மோடு கூட காணப்பட, உம்முடைய விருப்பம் செய்து உம்மோடு கூட காணப்பட, உமக்கு பிரியமானதை செய்து உம்மோடு கூட நடக்க எங்களுக்கு உதவி செய்யும். எங்களுடைய சித்தத்தை விட்டு விடுவது சிரமமாக இருக்கிறது, அது கஷ்டமாக இருக்கிறது. அந்த பகுதியிலெல்லாம் உம்முடைய கிருபையோடு எங்களுக்கு உதவி செய்யும். உம்முடைய கிருபையினால் எங்களை நிரப்பும், எங்களை நடத்தும். ஆண்டவரே, நீர் நல்லவர் என்பதை அறிந்து கொண்டால் மட்டுமே அதன் வழியாகவும் போக முடியும் என்பதை ஆண்டவரே இன்று எங்களோடு கூட பேசினதுக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்களை தாழ்த்துகிறோம், வறுமையாக்குகிறோம். தொடர்ந்து வழி நடத்தும், மாத்திரம் பிரியப்படுத்தி ஜீவிக்க உதவி செய்யும். எல்லா துதிகளும் மகிமையை எடுத்துக்கொள்ள இயேசுவின் நாமத்தில் ஜெபங்களும் பிதாவே, ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. தொடர்ந்து எங்களோடு கூட இணைந்திருங்கள். இந்த வீடியோ ஆடியோ உங்களுக்கு பிரயோஜனமாக இருந்தால் தயவுசெய்து மற்றவர்களோடும் பகிர்ந்து கொள்ளுங்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சகோதரன் சந்தோஷ். அல்லேலூயா.